சிறிய பாடல் புஸ்தகத்தில் 6வது பாடல். இறங்கி வந்தாரே அல்லேலூயா, இணைத்துக் கொண்டாரே, இணை இல்லாத நேசர் இயேசு என் சொந்தமானாரே பரப்புறோம். இறங்கி வந்தாரே அல்லேலூயா, இணைத்துக் கொண்டாரே, இணையில்லாத நேசர் இயேசு என் சொந்தமானாரே, இணையில்லாத நேசர் இயேசு என் சொந்தமானாரே, இறங்கி வந்தாரே மன்னாவை அருளிடவே, என் மன்னவன் இறங்கினாரே, மன்னாவை அருளிடவே, என் மன்னவன் இறங்கினாரே, மன்னனை என்னையும் மறுரூபமாக்கி மகிமையில் என்னை சேர்த்திடவே, மன்னாய் என்னையும் மறுரூபமாக்கி மகிமையில் என்னை சேர்த்திடவே, இறங்கி வந்தாரே அல்லேலூயா, இணைத்துக் கொண்டாரே, இணையில்லாத நேசர் இயேசு என் சொந்தமானாரே, இறங்கி வந்தாரே, தூதர்கள் துதியை விட்டு நல் தூதர்கள் தொழுகை விட்டு, தூதர்கள் துதியை விட்டு நல் தூதர்கள் தொழுகை விட்டு, நாயகன் இயேசு இறங்கி வந்தாரே, நாயகியாய் என்னை அழைத்திடவே, நாயகன் இயேசு இறங்கி வந்தாரே, நாயகியாய் என்னை அழைத்திடவே, அல்லேலூயா, இணைத்துக் கொண்டாரே, இணையில்லாத நேசர் இயேசு என் சொந்தமானாரே, இறங்கி வந்தாரே, வானவில் அணிந்தவரா, பெரும் தாழ்மையை தரித்தவரா, வானவில் அணிந்தவரா, பெரும் தாழ்மையை தரித்தவரா, மேகம் தோன்றிட வேகமாய் வந்தார், பரத்தில் என்னை சேர்த்திடவே, மேகம் தோன்றிட வேகமாய் வந்தார், பரத்தில் என்னை சேர்த்திடவே, இறங்கி வந்தாரே அல்லேலூயா, இணைத்துக் கொண்டாரே, இணையில்லாத நேசர் இயேசு என் சொந்தமானாரே, இறங்கி வந்தாரே, கரைதிரை நீங்கிடவும் நான் நிறைவுடன் வாழ்ந்திடவும், கரைதிரை நீங்கிடவும் நான் நிறைவுடன் வாழ்ந்திடவும், மாலை போல் விளக்கிட இறங்கி வந்தாரே, மாளிகையில் என்னை சேர்த்திடவே,
மறை பொருள் விளக்கிட இறங்கி வந்தாரே மாளிகையில் என்னை சேர்த்திடவே இறங்கி வந்தாரே அல்லேலூயா இணைத்து கொண்டாரே இணையில்லாத நேசரே சுகன் சொந்தமானாரே இறங்கி வந்தாரே மன்னவன் அரியணையில் நான் அழகியாய் அமர்ந்திருக்க மன்னவன் அரியணையில் நான் அழகியாய் அமர்ந்திருக்க மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தாரே ஏனாம் தூதனின் பரிணமது மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தாரே சுகந்திரனாமின் பரிணமது இறங்கி வந்தாரே அல்லேலூயா இணைத்து கொண்டாரே இணையில்லாத நேசரே சுகன் சொந்தமானாரே இணையில்லாத நேசரே சுகன் சொந்தமானாரே இறங்கி வந்தாரே. நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிப்போம். லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனம். புதிய ஏற்பாட்டில பக்கம் 123வது பக்கம். லூக்கா 24:32வது வசனம். புதிய ஏற்பாட்டில பக்கம் 123. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரமானவரே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களும் தவறையும் பாவையும் ஒரு விஷயம் புண்ணியமானவரே, வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தோடு கூட உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் கூட்டுகிறாக. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளை விளங்க காட்டினால் ஒழிய ஒருவரும் உம்மை அறிந்து கொள்ள முடியாது என்று இந்த வார்த்தையை காண்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்திலே நீர் சென்று அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணுகிறீர். ஆண்டவரே, அவர்களுடைய கண்களை திறந்து நீர் உம்மை ஜீவனுள்ள தேவனாக ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே கர்த்தாவே நீர் காட்சியாக வருகிறீர். ஆண்டவரே, அவர்கள் விசுவாசிக்கும்படி நீர் செய்கிறீர். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை எங்களுக்கும் நீர் தந்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். கடைசி நாட்களில் தேவனாகிய கர்த்தர் தாமே ஒரு தீர்க்கதரிசி மூலமாக இந்த காலத்திலே நீர் இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே நீர் அந்த அக்னி சமமாக வாசம் செய்து நீர் நேற்று மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே நிரூபித்து எங்கள் மத்தியிலே இன்னுமாக ஆண்டவரே அந்த தூதருடைய காலத்துக்கு பிறகும் எங்களோடு கூட அந்த அக்னி ஸ்தம்பம் பிரயாணம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி நாட்களில் கர்த்தாவே
எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னும் அந்த அடையாளமாகிய பரிசுத்த ஆவியை கர்த்தாவே எங்களுக்கு அளித்து நீர் உம்முடைய பாதுகாப்பின் வலயத்துக்குள்ளாக வைத்து இந்த வாதையின் நாட்களிலே எங்களை காத்து வழிநடத்திக் கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் ஆசீர்வதித்தலாக. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எப்போது எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆண்டவரே இந்த சமூகத்தை விட்டு நாங்கள் அப்படியாக கடந்து செல்லும்போது அங்கேதான் எங்களுக்கு தொல்லையும் ஆண்டவரே வேதனையும் எல்லாமே சூழ்ந்திருக்கிறது. ஆனாலும் என்றாலும் ஒரு நாள் உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக அப்படியே நிலத்திற்கு முடியாத ஒரு நகரத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிப்போம் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி நாம் மட்டும் மேம்பட்டோம். அம்மட்டுமாக உங்களுடைய கிருபையும் உங்களுடைய பரிசுத்தாவையும் எங்களை வழிநடத்தி அந்த நகரத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க கிருபை செய்வதாக நாம் மட்டும் மேம்பட்டோம். எல்லா துதிகளும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இன்று நம்முடைய தலைப்பு வழியிலே அவர். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வழியிலே அவர். வாசித்த வேதவசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் பொழுது விட்டு எரியவில்லை. இதுக்குள்ளாக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு வழியிலே அவர். தேவன் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதை தேவன் அவர் அப்படியாக வழியிலே சந்திக்க தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்க வருகிறார். எப்படியெல்லாம் சந்திக்க வருகிறார்? அவர் எப்படியெல்லாம் சந்திக்க வருகிறார்? அவர் நம்மை சந்திக்க வருகிறார். நாம் அவரை அடையாளம் காண முடியாது அவர் வருகிறார். ஆனால் ஜனங்களோ அவர் சந்திக்க வரும்பொழுது அவரை காண்பது இல்லை. அவர் நம்மை எச்சரிக்கவும் நம்மை காக்கவும் நமக்கு ஜீவனை அருளவும் நம்மை சுகமாக்கவும் நம்மை வழிநடத்தவும் நம்மை காத்து நடத்தும்படியாகவும் விரும்பி அவர் வருகிறார். நம்மை சந்திப்பதற்காக அவர் வருகிறார். நமக்கு சுகவீனமா உடனே தேவனும், நமக்கு வெள்ளவீனமா அவர் வருகிறார். நம்மை எச்சரிக்க முடியாது. நீ இதை செய்யக்கூடாது, நீ இது செய்தால் பெரிய ஆபத்தில் மாட்டிவ அப்படின்னு சொல்லி எச்சரிக்க முடியாது அவர் வருகிறார். நமக்கு ஜீவனை அருளும்படியாக வருகிறார். எப்பொழுதெல்லாம் நம் வார்த்தையை விட்டு தவறி போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தின் வேதனையும் சோதனையும் நாம் சிக்கிக் கொள்ளும் பொழுது, ஏன்னா நம்ம வார்த்தையை விட்டு விலகி போனாலும் என்ன இருக்குதாங்க, மரணம், துக்கம், வியாதி, சோதனை எல்லாமே காத்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நம் வார்த்தை இன்னும் சமூகத்தை விட்டு வெளியே போகிறோமோ அப்பொழுதுதான் நாம் தொல்லையில் அகப்பட்டுக் கொள்கிறோம். அந்த நேரத்திலே அவர் நமக்கு ஜீவனை அருளும்படியாகும், நமக்கு சுகத்தை அருளும்படியாகும், தேவன் நம்மை சரியான பாதையை வழிநடத்தும்படியாகவும் விரும்பி அவர் வருகிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அப்படிப்பட்ட தேவனை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கவனிக்க சமகாலத்துக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்தில் என்ன சொல்லப்படுகிறது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் திரவிய சமன், எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. அவர் சொல்றார், வேதவசனம் சொல்றார், கண்கள் இருந்து காணாமல் இருக்காங்க. நீ குருடனா இருக்க, உன் கண்களுக்கு கணிக்கம் போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உனக்கு கணிக்கம் போட வேண்டியது அவசியமாக இருக்குது. நீ என்ன சொல்ற? நான் திரவிய சம்பன் சொல்ற, எனக்கு ஒரு குறைவும் சொல்ற. ஆனால் நீயோ நிர்வாணியும் பரிதவிக்கப்படத்தக்கவனுமாய் இருக்கிறான். எப்பொழுதெல்லாம் நமக்கு பயிற்சி, எப்பொழுதெல்லாம் நமக்கு காரியங்கள் அப்படியாக தவறாக போய் கொண்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை சந்திக்க வருகிறார். தேவன் நம்மை சந்திக்க வருகிறார். கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன் பீலையாமன். அந்த பீலையாம் அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் என்ன செய்யலாம்? அவன் பார்வோரிடத்திலே பணத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு
ஆனதுல என்ன பண்றான், பணம் பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அந்த பீலேயாம் எனக்கூடிய கூலிக்கு அமர்த்தப்பட்ட தீர்க்கதரிசி அப்படியாக என்ன பண்ண, கழுது மேல சவாரி செஞ்சு போயிட்டு இருக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு காமண்டல் ஓட்டின மாதிரி போயிட்டு இருக்கிறான். கொஞ்சம் தூரம் போனமே கழுது என்ன பண்ணுது, அங்க அருகில் உள்ள சுவத்திலே போய் அது ஒட்டி கொள்ளுது. அது அங்கிருந்து போக மாட்டேங்குது. அது அங்கிருந்து போக மாட்டேங்குது. அந்த பீலை என்ன பண்றான், போ கழுதியே போ போன்னு அடிக்கிறான். அந்த கழுது போகவே மாட்டேங்குது. அது அப்படியே என்ன பண்ணுது, சோத்திலே போய் முட்டி நிக்குது. நான் போக மாட்டேன், ஒரு ஸ்டெப் கூட நான் முன்னாடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோத்துல போய் அப்படியே நின்றுட்டு அப்படியே இருக்கு. பீலையம் போட்டு செம்ம அடிக்கிறான். போ 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 இஸ்ரவேல் ஜனங்களை போய் நான் சபிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருமே நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமா போயிடும் அப்படின்னு சாபம் வருவதற்காக அவன் போறான். ஆனா அந்த கழுதை என்ன பண்ணுது, அவனை ஏற்றி கொண்டு போன கழுதை திடீர்னு சோத்துல போய் முடிட்டு முன்னாடி போக மாட்டேங்குது. அவன் அடிக்கிறான், அந்த கழுதை போகவே இல்லை. அடிச்சுட்டே இருக்கும்போது வலி தாங்க முடியாம தேவன் என்ன பண்றாரு, உடனே அந்த கழுதையின் வாயை திறக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, மிருகங்கள் எல்லாத்தினுடைய வாயை தேவன் கட்டி வச்சுட்டார், திறந்தாரா எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். அந்த மிருகம் என்ன பண்ணிச்சு, பேச ஆரம்பிச்சிச்சு. கழுதையினுடைய வாயை தேவன் அந்த கட்டுகளை அவர் அவிழ்த்தார். அவிழ்த்தவுடனே அது மனிதனை போல பேசியது, மனுஷனை போல பேசியது. அப்ப திரும்பி பார்த்து, என் நிஜமான நான் உனக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், எங்கெல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம், எவ்வளவு இடத்துல நம்ம போயிருக்கோம், எவ்வளவு தூரம் உங்களை சொன்னது கொண்டு போயிருப்பேன். நான் இப்போ போனீங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, தேவன் நம்மை எச்சரித்துக் கொண்டு இருக்கிறான். உனக்கு தெரியுமா, உனக்கு நல்லா கண்ணு தெரியுது, நானும் ஒரு மிருகம், நீ ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிற, நீ ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிற, நானும் உன்னை சுமக்கிற ஒரு கழுதியாக இருக்க. ஒரு கழுதிக்கு தெரிந்து எதிர்க்க சங்காரத்துடன் உருவின பட்டயத்தோடு தேவனுடைய தூதரானவர் அங்கே நின்று கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன், உன்னால் ஏன் காண முடியவில்லை? அவன் ஒரு தீர்க்கதரிசி, பிள்ளையாம் ஒரு தீர்க்கதரிசி, அவன் கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவன் கூலிக்கு அமர்த்தப்பட்ட தீர்க்கதரிசி என்ற காரணத்தினாலே எதிர்க்க இருக்கக்கூடிய தேவனை அவன் காண முடியவில்லை. தேவன் எச்சரிக்கிறார், ஒரு கழுதி வாயை வந்து திறந்து, நீ வேதாமத்துல ஒரே ஒரு கழுதி பேசுது, கழுதியுடைய காரியத்தை என்ன பண்ணாரு, வாயை திறந்து தேவன் மனிதனை போல பேசும்படியாக செய்தார். அது எச்சரிக்கிறது, கழுதை எச்சரிக்குது. யாருக்கு? ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு எச்சரிப்பு சத்தம் கேட்கிறது. தீர்க்கதரிசினா அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், தேவன் இங்க இருப்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும், தேவன் எதிர்க்க இருப்பதே அவனுக்கு தெரியல. கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக எதிரே இருக்கக்கூடிய தேவன் அவர் தான் அவனை கொல்ல போறார். உரிமை பட்டத்தோடு நிற்கிறார். ஆனா அந்த கழுதை அவனை காப்பாது, அந்த எஜமான காப்பாதுக்காக என்ன பண்ணுது, எதுக்கு தேவன் என்ன பண்றாரு, உரிமை பட்டத்தோடு நிற்கிறார், அவனை கொண்டு போட்டுவார் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, இன்றைக்கு கூட கூலிக்கு அமர்த்தப்பட்ட போதகர்களால் சத்தியத்தை காண முடியாதபடிக்கு அது கண்கள் கூடாகி போயிருக்கு. பிள்ளைகள் யாரு கூலிக்கு அமர்த்தப்பட்டவனாக இருந்தால், இன்றைக்கு கூட சம்பளம் வாங்கிக் கொண்டு கூலிக்காக காணிக்கைக்காக ஊழியம் செய்யக்கூடிய அத்தனை போதகனுடைய கண்களும் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை காண முடியாதபடிக்கு இந்த கடைசி நாட்களிலே இறங்கி வந்த தேவனை விசுவாசிக்காதபடிக்கு அவருடைய இரண்டாவது வருகை முடிஞ்சு போச்சு, அதுவே தெரியல. இனி எந்த கருத பேசுறா இவங்களுக்கு புரியும் தெரியல. அது கூட உலக அதிசயம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கு கூலிக்கு அமர்த்தப்பட்ட பிள்ளையாவனுடைய கண்களுக்கு தேவன் தன்னை மறைந்து கொண்டிருந்தார். அவனை கொள்வதற்காக வந்தார், ஆனா கழுதை காப்பாத்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் அப்படியாக என்ன பண்றாங்க, கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை, ஒரு மனிதன் எப்படியாக ஞானஸ்தானம் பெற வேண்டும், எப்படியாக ராபோஜனம் எடுக்க வேண்டும் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தான் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்கள். சங்காரத்துடன் அப்படியாக இருந்ததை பார்க்கிறோம். தேவன் என்ன பண்றாரு, எச்சரிப்பு செய்கிறான். அந்த இடத்துல என்ன பண்றாரு, நமக்கு எச்சரிப்பு செய்கிறார். தேவன் எப்பவுமே அவனை எச்சரிக்கிறான்.
அந்த இடத்துல நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறார். அதே போல மோசே ஒரு மகத்தான தீர்க்கதரிசியாக இருந்தார். அந்த மோசே அப்படியாக வனாந்தரத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த போது வழியிலே ஒரு மூச்சையின் மீது தேவன் இருப்பதை அவன் கண்டு கொண்டான். ஒரு மூச்சையிலே தேவன் இறங்கி வந்து அந்த அகிசமாக இறங்கி வந்து அங்கே தேவன் மோசையை சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். மோசையை அவர் சந்தித்த பொழுது அவனுடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரிந்தது. என்று சொன்னால் மோசே ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்பதை தேவன் அங்கே காண்பிக்கிறார். நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னுடைய ஜனங்களை நீ மீட்டு வர வேண்டிய நபராக இருக்கிறார். நீ அந்த ஜனங்களுக்கு மேசியாவாக இருக்கிறார். மோசேவே, நீ வந்து அந்த ஜனங்களுக்கு மேசியாவாக இருக்கிறார். அவர் வழியில் அவர் சந்தித்தார். தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படிக்கு ஒரு தீர்க்கதரிசியை அவங்க சந்திக்கிறார். அந்த தீர்க்கதரிசியை சந்தித்து தேவன் என்ன செய்தார்? தம்முடைய ஜனங்களை, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய தம்முடைய ஜனங்களை அவர் சுயாதீன தேசத்துக்கு அப்படியாக வழிநடத்தும்படியாக, அவர் சுதந்திரமாக ஜீவிக்கும்படியாக, அவர்கள் பாடும் தேர்வு தேசத்துக்கு போகும்படியாக தேவன் மோசேயை வழியிலே அவர் சந்திக்கிறார். ஆடுகள் மேய்க்கக்கூடிய இடத்திலே அவர் வழியிலே அவர் சந்திக்கிறார். தேவன் சந்தித்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் சுயாதீனமாக இருக்கும்படியாக தேவன் மோசேயை அவர் சந்தித்தார். யாக்கோபு அப்படியாக பிராணப்பட்டு போகிற வழியிலே, அவன் உயிருக்கு பயந்து கொண்டு அப்படி போகிற வழியிலே தன் சகோதரரை சந்திக்கும் போது நிச்சயமாக தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்று போடுவான் என்று அவன் ஒரு நம்பிக்கையற்றவனாக, தன்னுடைய ஜீவனை குறித்து நம்பிக்கையற்றவனாக, ஒரு திருடனாக, ஒரு எத்தனாக அவன் அப்படியாக போய் கொண்டிருக்கான். யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். அப்படியாக நடந்து போய் கொண்டிருக்கிறான். அப்படி போய் கொண்டிருக்கிற வழியிலே தேவன் வழியிலே அவர் இறங்கி வந்து அங்கு சந்திக்கிறார். வழியிலே அவர் அங்கே வந்து சந்திக்கிறார். யாக்கோபை சந்திக்கும் பொழுது யாக்கோபு அந்த இடத்துல தேவனை அப்படியாக அப்படி பிடித்துக் கொண்டான். அந்த இடத்துல அவர் காலை பிடித்துக் கொண்டான். அதுவரை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட போகிறது இல்லை என்று சொன்னான். உம்மை நான் விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க என்று சொன்னால் வழியிலே அவரை அவன் சந்தித்தான். அவருடைய இருதயம் கொழுந்து விட்டது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு அவரை சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிதான் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். பிழையமை போல இருக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? மோசையை போல கொழுந்து விட்டு எரிய வேண்டும், யாக்கோபை போல கொழுந்து விட்டு நமக்கு எரிய வேண்டும். அவன் பிடித்துக் கொண்டான். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடுவதாக இல்லை என்று சொல்லி அவன் இரவு முழுவதும் போராடி அவன் விடியற் காலத்திலே அவன் ஒரு வெளிச்சத்தை அவன் பெற்றுக் கொண்டான். விடியற் காலத்தில் வெளிச்சத்தை அவன் பெற்றுக் கொண்டான். பிரணாம் அவர்கள் ஒரு 14 வயது இருக்கும் பொழுது அவர் துப்பாக்கியாலே தன்னை சுட்டுக் கொண்ட போது கால வந்து தவறி துப்பாக்கியில சுட்டு பிறகு அந்த கால அடிபட்டு அவ்வளவு ரத்தம் அவர் உடலுக்கு விட்டு போயிடுச்சு. கூட இந்த சகோதரன் போய் தண்ணி எடுத்து வந்து அவருக்கு தொப்பியில போய் தண்ணி எடுத்து வந்து குடிச்சு அந்த ஓட தண்ணீர் கொடுத்து அப்படியே அவருக்கு தண்ணீர் குடித்தா நமக்கு ஜீவனை காக்க முடியும். அடிப்பட்டவங்களுக்கு ரத்தம் அப்படியே பீரிட்டு போறவங்க தண்ணி கொடுத்தா அவன் உயிரை காப்பாற்ற முடியும். அடிப்பட்டு ரோட்ல கண்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? தண்ணி நீங்க நிறைய குடிக்க போதீங்கன்னா அவங்க உயிரை காப்பாற்றுக்கான நேரத்தை நாம் அப்படியாக அவங்க உயிரை காப்பாற்றுக்கான நேரத்தை நம்ம அதிகப்படுத்தலாம். அப்படி என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசி பிரணாம் அவர்கள் சின்ன வயசுல இருக்கும்போது அவர்கள் அந்த காலத்துல வேட்டையாடுறவங்களுக்கு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கி தவறுதலாக சுட்டு அவர் கால் அடிப்பட்டதாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த வேலையில அவர் ஆத்மா அப்படியாக அந்த நரகத்துக்குள்ளாக அங்கே போய் நரகத்தில் போய் அவர் பார்க்கிறார். அங்கு படுகிற வேதனை அவர் கண்டு கொண்டிருக்கும் போது இந்த இடத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று கேட்டபோது அங்கே ஒரு கரம் வழியிலே அந்த நரகத்தின் பாதையில் அங்கு வழியிலே தேவன் அங்கே போய் சந்தித்தார். அவர் கரம் அவரை பிடித்து மேலே தூக்கியதாக சொன்னார், ஆண்டவரே இந்த இடத்தில் இந்த நரகத்திலிருந்து நீர் என்னை விடுவிப்பீர் என்று சொன்னால்
என்னுடைய ஜீவிய காலம் மட்டும் உங்களுக்கு உண்மை உத்தமமாக இருந்து ஊழியர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். என்னுடைய ஜீவிய காலம் மட்டும் உங்களுக்கு உண்மையாக ஜீவிப்பேன். வழியிலே அவர் அங்கே சிந்தித்தார். நரகத்தின் பிரிவு அவர் உள்ள போயிட்டு பார்க்கிறார். அவர் படுகிற வேதனையில் கூப்பிட்டு பார்க்கிறார். பார்த்த உடனே என்னை இந்த இடத்துல விடுவிக்க போகிற யார்? இந்த இடத்துல என்னை அப்படியாக விடுவித்து என்னை காக்க போகிறவர் யார்? இந்த வேதனையிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? இந்த நரகத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? அப்படி என்று அவர் வேதனைப்பட்டு அவர் கதறிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீர் மாத்திரம் என்னை விடுவிப்பேன் என்று சொன்னால் உமக்கு உண்மையாக நான் ஜீவிப்பேன். உமக்கு நான் உண்மையாக ஜீவிப்பேன். என்னுடைய ஜீவிக்கால் மட்டும் உமக்கு உத்தமமாய் இருப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது ஒரு கரம் அவரை அந்த நரகத்தில் இருந்து அவரை தூக்கி மேலே எடுத்து வழியிலே அவர் சந்தித்தார். வழியிலே அவர் சந்தித்தார். ஒரு நாள் வழியிலே இயேசு கிறிஸ்து அப்படியாக தியானப்பட்டு போகிற வழியிலே ஒரு ஐஸ்வர்யவானவரை சந்தித்தார். ஒரு ஐஸ்வர்யவானவரை சந்தித்தார். சந்திக்கும் பொழுது நித்திய ஜீவன் நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ போய் 10 கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே அவளை போய் செய்ய என்று சொன்னார். அப்பொழுது அவன் சொன்னான், நான் என்னுடைய சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் சொன்னபோது அப்பொழுது அவர் இன்னும் மேலானதை பெற விரும்புகிறாயா? அப்படியானால் நீ உனக்கு உள்ளது யாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றுவாய் என்று சொன்னார். வழியிலே அந்த ஐஸ்வர்யவானை அவர் சந்தித்தார். ஆனால் ஐஸ்வர்யவானோ என்ன செய்தான்? அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவன் தன்னுடைய வழியிலே நடக்க போயிட்டான். அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியல. யாக்கோபுக்கு கொழுந்து விட்டு எரிந்தது. 14 வயதிலே தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் அவர்கள் அந்த கரத்தை கண்டவுடனே அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனால் இங்கே ஐஸ்வரனுக்கு அங்கே எரிமொழிக்கு ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளுக்கு அங்கே இருதயத்தில் எரிமொழிக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்க பார்க்கிறோம், அதே போலதான் இன்றைக்கு இயேசுவும் ஐஸ்வர்யனை போலதான் இந்த லவோதிக்கா சபையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு குருட்டாட்டம் நிறைந்த சபைகள் எல்லாம் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று என்னை பின்பற்று என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு சபைகளும் ஊழியர்களும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நாங்கள் ஐஸ்வர்யமாக இருக்கிறோம். அதான் அன்றைக்கு சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்னார், பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு சொல்ல ஐஸ்வர்யம் என்பது எதை எனக்கு ஒரு குறைவு இல்லை என்று சொல்றாரு, அதுதான் நம்முடைய ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யம் சொன்னாரு. அப்போ இயேசு சொல்கிறார், ஒட்டகமானது கூட ஊசி நுனியின் காதுக்குள்ளே நுழைந்து விடும், ஆனால் ஐஸ்வர்யவான்கள் உள்ளே நுழைவது கடினம் என்று சொல்லிவிட்டார். அதுபோலதான் இன்றைக்கு அநேக சபைகள் ஸ்தாபனம் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, எங்களுக்கு எந்த தீர்க்கதரிசியும் தேவையில்லை, நாங்கள் அப்படியாக எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, நாங்கள் செல்வி போல இருக்கிறோம், எங்க சபையில கூட்டங்கள் வருகிறது, எங்களுக்கு நல்ல சபைகள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஐஸ்வர்யம் காண்பிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அங்கு கொழுந்து விட்டு இருமுறைக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் அப்படியாக சமரியா தேசத்தின் வழியாக அவர் போக வேண்டியதாக இருந்தது. சமரியாசி தண்ணீர் பிடிப்பதற்கு அங்கே வருகிறார். தன்னுடைய தாகத்தை தணிக்கும்படியாகவும் தன்னுடைய தேவைகளுக்கும் அவர் தண்ணீர் எடுப்பதற்காக கிணற்று வரும்போது அந்த வழியிலே அவள் சந்திக்கிறார். அந்த வழியிலே அவரை சந்திக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தாகத்துக்கு தாய் என்று சொன்ன பொழுது அங்க நடந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அங்கு நடந்த சம்பாஷணையை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்தில் தானே அந்த ஸ்திரீனுடைய இருதயம் எரியும்படிக்கு, அவர் இருதயம் அங்கே கொழுந்து விட்டு எரியும்படிக்கும் காரியங்கள் இருந்தன. இயேசு கிறிஸ்து அவர் பேசின பொழுது, அவர் இருதயத்தின் ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்திய போது உடனடியாக அங்க என்னாச்சு? அங்கே அவர் இருதயம் கொழுந்து விட்டு இருந்ததை பார்க்கிறோம். சமராசிரியனுடைய சுவாபங்கள் அங்கே மாற்றப்பட்டது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. ஏன்னு சொன்னால் வழியிலே அவள் சந்தித்தவளாக இருந்தார். அதை கொழுந்து விட்டு இருந்தவர்கள் அவர் ஊருக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக சாட்சிகளை சொல்லி அவர் அண்டையிலே அந்த ஜனங்களை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம்.
ஒரு இருதயம் கூர்ந்து விட்டீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாமுடைய ஊழியத்திலே நீங்கள்